வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நாம 2 ஃப்ரேசஸ் கத்துக்க போறோம். ஒண்ணு என்ன அப்படின்னா, தூண்டி விடுறது. இன்னொன்னு சீண்டி விடுறது. ஸோ இந்த தூண்டி விடுறதுன்னா என்ன? இப்போ பொதுவா ஒருத்தவங்கள, "ஏய் இத செய்யி. நீ போய் யாருக்கும் தெரியாம இப்படி பண்ணிட்டு வந்துரு." அப்படி நம்ம யாரையாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ யாராவது தூண்டி விட்டு, ஒரு குறும்பையோ, இல்ல ஏதாவது ஒரு தப்பான விஷயத்தையோ பண்ண வைப்போம். ஸோ அதுதான் நம்ம தூண்டி விடுறதுன்னு நம்ம சொல்லுவோம். பொதுவா இந்த மாரி தூண்டி விட்டோம் அப்படின்னாலே என்ன சொல்லுவாங்கன்னா, "இது அவனா செய்யல. யாரோ அவன தூண்டி விட்டுருக்காங்க. யாரோ ஏதோ சொல்லிக் குடுத்துருக்காங்க. யாரோ உசுப்பேத்தி விட்டுருக்காங்க." இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதையெல்லாம் தான் இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி இன்னொன்னு சீண்டி விடுறதுன்னு நம்ம சொல்லுவோம். அதாவது நெகட்டிவா, "உன்னாலலாம் அதெல்லாம் செய்ய முடியாது." அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்கள வந்து ஒரு விஷயத்த பண்ண வைக்கிறது. அத நம்ம வந்து சீண்டி விடுறதுன்னு சொல்லுவோம். அத எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த மாரி தூண்டி விடுறது, சொல்லிக் குடுக்குறது, உசுப்பேத்தி விடுறது, இதுக்கெல்லாம் நம்ம புட் சம்ஒன் அப் டூ அப்படின்ற ஃப்ரேஸ யூஸ் பண்ணுவோம். ஸோ யார தூண்டி விடுறோம் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல நம்ம போடப் போறோம். ஸோ என்ன செய்ய தூண்டி விடுறோம் அப்படிங்கிறத இது பக்கத்துல நம்ம போடப் போறோம். ஸோ இந்த புட் சம்ஒன் அப் டூ பக்கத்துல ஒரு நவுன் இல்லன்னா ஒரு ஜெரண்ட் அப்படிதான் வரும். ஸோ ஜெரண்ட்னா என்னது? வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி இல்லையா? உடனே உங்களுக்கு ஒரு டவுட் வரும். டூ பக்கத்துல நம்ம வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி போடலாமா? டூ பக்கத்துல எப்பவும் பேசிக் வெர்ப் தானே வரும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். பெரும்பாலும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரேசஸ் இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி ஃப்ரேசஸ்ல இந்த டூன்றது ஒரு பார்ட். இந்த இடத்துல இந்த டூ வந்து ஒரு ப்ரெப்போசிஷனா ஆக்ட் பண்ணல. இது இந்த ஹோல் ஃப்ரேஸ்ல ஒரு பார்ட். அதனால இந்த மாதிரி ஃப்ரேசஸ் பக்கத்துல நம்ம தாராளமா ஜெரண்ட யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய ஃப்ரேசஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ புட் சம்ஒன் அப் டூ பக்கத்துல நவுன் இல்லைன்னா ஜெரண்ட் இப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த சீண்டி விடுறதுக்கு என்னன்றதை அடுத்து நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். இது ரொம்ப காமனான ஒரு டயலாக். ஒரு பையன் ஒரு குறும்போ ஏதோ ஒரு தப்போ பண்ணிட்டானா, நம்ம உடனே அவனுக்கு சப்போர்ட் பண்ணி, இது வந்து அவனா செய்யல, வேற யாரோ தான் தூண்டி விட்டுருக்கணும். இந்த பையன் நல்ல பையன் தான், அப்படிலாம் செய்ய மாட்டான். யாரோ சொன்னதுனால தான் இவன் செஞ்சிருக்கான். அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அவன் தானாக செய்யல, யாரோ தான் தூண்டி விட்டிருக்க வேண்டும். இதுதான் நம்ம சொல்ல போற சென்டென்ஸ். அவன் தானாக செய்யல. He didn't do it on his own. On his own, on my own அப்படிங்கிறப்ப தானா, நானா அப்படி அர்த்தம். நாமளா செய்யறது. He didn't do it on his own. யாரோ somebody தூண்டி விட்டிருக்க வேண்டும், செய்திருக்க வேண்டும் அப்படின்னாலே must have plus V3. புட்டோட V3யும் புட் தான். ஸோ somebody must have put him, அவனை தூண்டி விட்டிருக்க வேண்டும். ஸோ must have put him up to it. இதை செய்ய தூண்டி விட்டிருக்க வேண்டும். ஸோ he didn't do it on his own. Somebody must have put him up to it. Somebody must have put him up to it. ஸோ இந்த இடத்துல இட் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதை செய்ய தூண்டி விட்டிருக்க வேண்டும் அப்படி சொல்றதுக்கு. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அவனை பொய் சொல்ல தூண்டி விட்டுருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ யார் தூண்டி விட்டது? அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ். யாரை தூண்டியிருக்காங்க? அவனை தூண்டியிருக்காங்க. அப்போ அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஜெக்ட். ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் புட் அவனை யாரை செய்ய தூண்டணுமோ அது இங்கே வரணும். ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் புட் ஹிம் அப் டு என்ன செய்ய தூண்டினாங்க? பொய் சொல்ல. இப்போ பொய் சொல்றதுன்றப்போ லை அதோடைய ஜெரண்ட் ஃபார்ம் ஐஎன்ஜி சேர்த்து லையிங். ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் புட் ஹிம் அப் டு லையிங். இதை தான் நம்ம சொன்னோம். இந்த மாதிரி ஐஎன்ஜி சேர்த்த வார்த்தை இந்த டூ பக்கத்தில் வருதுன்னா இது புட் ஹிம் அப் டு அப்படின்ற ஃபுல் ஃப்ரேஸ் பக்கத்தில் தான் இது வருது. ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் புட் ஹிம் அப் டு லையிங். இப்போ நம்ம ஒன்று இருந்தது, பொய் சொல்றதுன்ற ஒரு வார்த்தை இருந்தது, அப்படியே ஐஎன்ஜி சேர்த்து சொன்னோம் இல்லையா? ஸோ இப்போ ரெண்டு விஷயங்கள் இருந்தா அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் கிளாஸை கட் பண்ணிட்டு சினிமாவுக்கு போகலான்னு அவனை உசுப்பேத்தி விட்டுருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். இப்போ இந்த சென்டென்ஸை அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் உசுப்பேத்தி விட்டுருக்காங்க அப்படி சொல்ல போகிறோம். யாரை உசுப்பேத்தி விட்டுருக்காங்க? இப்போ அவனை உசுப்பேத்தி விட்டுருக்காங்க அப்படி சொல்ல போகிறோம். அதை ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறதுக்கு தூண்டி விட்டாங்கங்கிறத நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்களான்னா முன்னாடி வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவனை பொய் சொல்ல தூண்டி விட்டுருக்காங்க அப்படி மட்டும் இருந்தது. இந்த இடத்துல அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம கொஞ்சம் எம்ஃபசைஸ் பண்ணணும். இப்போ ரீசெண்டாக கூட இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் இல்லையா? அவரோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு இட் வாஸ் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ. இட் வாஸ் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். அவனை உசுப்பேத்தி விட்டுருக்காங்க. புட் ஹிம் அப் டு. இட் வாஸ் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ புட் ஹிம் அப் டு. என்ன செய்ய உசுப்பேத்தி விட்டுருக்காங்க? கிளாஸை கட் பண்ணுறது, ஸ்கிப்பிங் கிளாஸ், சினிமாவுக்கு போகிறது, கோயிங் டு த மூவி. ஸோ இது ரெண்டத்தையும் நம்ம அண்டு வச்சு கனெக்ட் பண்ண போகிறோம்.
It was his friends who put him up to skipping class and going to the movie. It was his friends who put him up to skipping class and going to the movie. இப்போ சில கொஷின்ஸ் கேட்கலாம். இந்த மாதிரி நம்ம நிறைய கேட்போம் இல்லையா? உன்னை இப்படி செய்ய சொன்னது யாரு? உன்னை தூண்டி விட்டது யாரு? உன்னை உசுப்பேத்தி விட்டது யாரு? இந்த மாதிரிலாம் சொல்றது. உனக்கு சொல்லி கொடுத்தது யாரு? அப்படி கூட நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல யாருன்றது சப்ஜெக்ட்டுக்கு பதிலாக வருது இல்லையா? ஸோ அப்போ ஹூ புட் யூ அப் டு திஸ், இதை செய்ய தூண்டி விட்டது யாரு? ஹூ புட் யூ அப் டு திஸ், அவ்வளோதான். இதுக்கு நம்ம யூஸ்வலாக பதில் சொல்லுவோம் இல்லையா? யாரும் எனக்கு எதுவும் சொல்லியெல்லாம் கொடுக்கல, நானே தான் பண்ணேன், அப்படி சொல்ல போகிறோம். ஸோ யாரும் இல்லை அதை சொல்லலாமா ஃபர்ஸ்ட்? அப்போ நோ படி, எனக்கு சொல்லிக் கொடுக்கல. அப்போ நோ படி புட் மீ அப் டு, எதுவும் அப்படின்றதுனால எனிதிங். நோபடி புட் மீ அப் டு எனிதிங். நோபடி புட் மீ அப் டு எனிதிங், நானே தான் பண்ணேன். ஐ டிட் இட் ஆன் மை ஓன். இட் வாஸ் மை ஓன் ஐடியா, அப்படி கூட சொல்லலாம். அது என்னோட ஐடியா தான், நான் என்னோட சொந்த யோசனை தான், அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ நோபடி புட் மீ அப் டு எனிதிங், ஐ டிட் இட் ஆன் மை ஓன், நானே தான் பண்ணேன். அவ தங்கச்சி கிட்ட அம்மா கிட்ட பொம்மை கேட்க சொல்லி தூண்டி விட்டா அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். அப்போ அவள் ஷீ அவளுடைய சிஸ்டர் தூண்டி விட்டா, அதனால புட் ஹர் சிஸ்டர் அப் டு, என்ன செய்ய சொல்லி? கேட்க சொல்லி. அப்போ ஆஸ்கிங். ஷி புட் ஹர் சிஸ்டர் அப் டு ஆஸ்கிங் வாட்? யாரு? இது ரெண்டு கொஷின் இருக்கு. யாரு கேட்க சொன்னாங்க, என்ன கேட்க சொன்னாங்க. ஸோ யாருன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லணும். அதனால ஹர் மாம். யாரை கேட்க சொன்னாங்க? உங்க அம்மா கிட்ட கேட்க சொன்னாங்க, ஹர் மாம். என்ன கேட்க சொன்னாங்க? இந்த மாதிரி ஆஸ்க்குன்னு வந்து ஒரு பொருள்னா நம்ம ஃபார்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதனால ஃபார் அ டாய். ஷி புட் ஹர் சிஸ்டர் அப் டு ஆஸ்கிங் ஹர் மாம் ஃபார் அ டாய். ஷி புட் ஹர் சிஸ்டர் அப் டு ஆஸ்கிங் ஹர் மாம் ஃபார் அ டாய். இப்போ நாம இந்த புட் சம் ஒன் அப் டு இந்த ஃப்ரேஸ்க்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த சீண்டி விடுறது, வம்புக்கு இழுக்கிறது, இதை மாதிரி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ சீண்டி விடுறது அப்படின்னா நெகட்டிவாக, உன்னால் இதெல்லாம் செய்ய முடியாது, நீ ஒரு பயந்தாங்கொல்லி அப்படின்னு சொல்கிறது, இல்லை அவங்கள இன்சல்ட் பண்ணுற மாதிரி கேலி பேசி ஒருத்தவங்கள ஒரு விஷயத்த பண்ண வைக்கிறது, சீண்டி விடுறது. ஸோ இதை தான் நம்ம கோட் சம் ஒன் இன்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு நம்ம ப்ரொவோக்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாமா அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பார்த்துடலாம். ஸோ ப்ரொவோக் சம் ஒன் இன்டு அப்படின்னா ஒருத்தவங்களை வந்து ஏதோ ஒன்று பண்ணி அவங்கள வந்து கோவப்படுத்துறது, எரிச்சல் மூட்டுறது, எமோஷனலாக அழவிடுறது, இந்த மாதிரிலாம் சொன்னால் ப்ரொவோக் சொல்லலாம். பட் நம்ம ஒரு ஆக்ஷனை செய்ய வைக்கிறோம் அப்படின்னா அப்போ கோட் சம் ஒன் இன்டு அப்படின்ற ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃப்ரேஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது பக்கத்துலேயும் நவுன் இல்லைன்னா ஜெரண்ட், அப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ புட் சம் ஒன் அப் டுக்கும் கோட் சம் ஒன் இன்டுக்கும் இதான் டிஃப்ரென்ஸ். புட் சம் ஒன் அப் டுல வந்து பண்ண நீ போய் கேளு அப்படி சொல்கிறது. கோட் சம் ஒன் இன்டுன்றது அவங்கள கொஞ்சம் நெகட்டிவாக, அவங்கள குறைச்சி பேசி, அவங்கள அவமானப்படுத்தி ஒருத்தர் ஒரு விஷயத்த செய்ய வைக்கிறது. அதுக்கு தான் நம்ம கோட் சம் ஒன் இன்டு அப்படி நம்ம சொல்கிறோம். இப்போ அவன் என் குடும்பத்தை அவமானப்படுத்துகிற வகையில் பேசி என்ன வம்புக்கு இழுத்தான், என்ன சண்டைக்கு இழுத்தான் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ நெகட்டிவாக பண்ணி நம்மளை வந்து ஒரு விஷயத்த பண்ண வைக்கிறது. அப்போ கோட் சம் ஒன் இன்டு அந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அவன் என்னோட ஃபேமிலியை இன்சல்ட் பண்ணான், ஹி இன்சல்டட் மை ஃபேமிலி. அப்புறம் அவன் என்ன வந்து வம்புக்கு இழுத்தான், சண்டைக்கு இழுத்தான். அப்படி பண்ணதுனால நான் வந்து எமோஷனலாக அந்த சண்டைக்கு போனேன். அப்போ ஹி கோடட் இன்டு அ ஃபைட். ஹி கோடட் மீ இன்டு அ ஃபைட். என்ன வம்புக்கு இழுத்தான், ஹி கோடட் மீ இன்டு அ ஃபைட். நம்ம இந்த இன்டு பக்கத்துலேயும் நவுன்னு சொன்னோம், அ ஃபைட்டுன்னு போடலாம், இல்லைனா வேர்போட ஐஎன்சி சேர்த்து ஜெரண்டா ஃபைட்டிங் அப்படி சொன்னாலும் கரெக்டு தான். ஹி இன்சல்டட் மை ஃபேமிலி அண்ட் கோடட் மீ இன்டு அ ஃபைட். He insulted my family and goaded me into fighting அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதே சென்டென்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அவன் என்ன வம்புக்கு இழுத்தான், எப்படி? என்னோட ஃபேமிலியை அவமானப்படுத்தி. He goaded me into a fight by mocking my family, by insulting my family அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்டைல் இன்னுமே ஈஸியாக இருக்கும். He goaded me into a fight by mocking my family. இப்போ இதே மாதிரி ஸ்டைலில் தான் இன்னொரு சென்டென்ஸ் கூட சொல்ல போகிறோம். அவனை பயந்தாங்கொல்லி அப்படின்னு சொல்லி சீண்டி அவனை சுவத்துலேருந்து குதிக்க தூண்டினாங்க அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஒரு நல்ல முடியாதுடா, நீ எல்லாம் இங்கேருந்து குதிக்க மாட்டேன், நீ ஒரு பயந்தாங்கொல்லி அப்படின்னு சொன்னாக்கா அவங்க வந்து என்ன ஆவாங்க, அதை உடனே சரி நான் பயப்படுறவன் இல்லை அப்படின்னு காட்டுற மாதிரி குதிக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி சீன்றது தான் நம்ம வந்து கோட் இன்டு, கோட் சம் ஒன் இன்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அவனை சீண்டி ஒரு விஷயத்தை செய்ய வைத்தார்கள். அப்போ தே கோடட் ஹிம் இன்டு ஜம்பிங் ஃப்ரம் வால். They goaded him into jumping from wall.
என்ன செஞ்சு அப்படி பண்ண வச்சாங்க அப்படின்றத பை வச்சு சொல்லலாம். பை காலிங் ஹிம் அ கவர்ட். அவனை வந்து ஒரு பயந்தாங்கொல்லி அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு நாய் வந்து துரத்துது. அது ஒன்றும் உன்னை சும்மா துரத்திருக்காது. நீ அதை சீண்டி விட்டுருக்க, அதான் அது ஒன்று துரத்திருக்கு. என்ன பண்ண நீ? அதை கல்லை விட்டு எரிஞ்சிருக்க. அப்போ அதை கல்லை விட்டு எரிந்து அதை துரத்தும்படி நீ சீண்டி விட்டுருக்க. இதுதான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ யூ ஹவ் கோடட் த டாக் இன் டு சேசிங் யூ. அது சும்மா இருந்ததை நீ அதை வந்து ஏதோ ஒன்று எரிச்சல் ஊட்டி அதை ஒன்று பண்ண வச்சிருக்க. அதனால தான் யூ ஹவ் கோடட் த டாக் இன் டு சேசிங் யூ பை த்ரோயிங் ஸ்டோன்ஸ் அட் இட். அது மேலே கல் எரிஞ்சு பை த்ரோயிங் ஸ்டோன்ஸ் அட் இட். இல்லைனா பை த்ரோயிங் அ ஸ்டோன் அட் இட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு கல்லுனா அ ஸ்டோனுன்னு போடுங்க. இல்லைனா நிறைய கல்லெல்லாம் எரிஞ்சு அப்படின்னா ஸ்டோன்ஸ் அட் இட் அப்படி போடுங்க. ஸோ யூ ஹவ் கோடட் த டாக் இன் டு சேசிங் யூ பை த்ரோயிங் ஸ்டோன்ஸ் அட் இட். இப்போ இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சரும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கோடட் சம் ஒன் இன்டு புட் சம் ஒன் அப் டு. ஸோ ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்கும். இந்த ரெண்டு சென்டென்சஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அவளாலாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்க மாட்டா, யாரோ தான் அவளை கம்ப்ளைண்ட் பண்ண தூண்டி விட்டுருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். இது ரொம்ப காமனான எக்ஸாம்பிள் தான் இல்லையா? அதே மாதிரி அவர்கள் அவனை சீண்டி விட்டு தான் திருடும்படி செய்திருக்கிறார்கள். ஸோ எந்த இடத்துல எந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணணும் அப்படின்றத பாருங்க. ரெண்டு இடத்துலையுமே நீங்கள் புட் சம் ஒன் அப் டு கூட இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ இந்த சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கான ஆன்சர்ஸை நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். நேற்று நம்ம பார்த்த வே பேக் அண்ட் வே பேக் வென் இதுக்கான ஆன்சர்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த ரெண்டு ஃப்ரேசஸ், புட் சம் ஒன் அப் டு, கோட் சம் ஒன் இன் டு, எந்த ரெண்டு ஃப்ரேசஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.